வேலூர் கோட்டை மைதானத்தில் அதிமுக இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பாசறை சார்பில் நடைபெறும் லட்சிய மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று பேசுகிறார். அதனை நேரலையில் காணலாம். சுமார் தமிழகத்திலே 30 லட்சம் இளைஞர்கள் இளம்பெண்களை சேர்த்துள்ளார்கள். ஆக இந்த அமைப்புக்கு ஒரு வலிமை கிடைத்தது, இயக்கத்திற்கு ஒரு வலிமை கிடைத்தது. ஒரு கட்டடம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அஸ்திவார வலிமையாக இருக்க வேண்டும். ஒரு இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே தொண்டர்கள் வலிமையாக இருக்க வேண்டும், அது இளைஞர்கள் அதிகமாக இருக்க வேண்டும். அதற்காக அம்மா அவர்கள் இளைஞர் பாசறை உருவாக்கினார்கள். அதன் மூலமாக தேர்தலிலே இளைஞருடைய உழைப்பு கிடைத்தது, வெற்றி கிடைத்தது. அதே போல மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்கு அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பாளர்களை நியமித்தார்கள். அப்பொழுது நான் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தேன். சேலம் மாவட்டத்திற்கு எனது பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அப்போ எல்லா மாவட்ட பொறுப்பாளர்கள் ஊராக சென்று, கிராமமாக சென்று, நகர பகுதியில் சென்று அம்மாவுடைய கட்டளை ஏற்று 30 லட்சம் இளைஞர்கள் இளம்பெண்களை இந்த இயக்கத்தை சேர்த்து தமிழகத்திலே இளைஞர்கள் அதிகமுள்ள ஒரே இயக்கம் அதிமுக இயக்கம். இன்றைக்கு இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது எந்த எழுச்சியை பார்த்தோமோ அதே எழுச்சி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில பார்க்கின்றோம். இன்றைக்கு இதை ஒட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய தினம் கிராமத்திலிருந்து நகர வரை இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் என்று புதிய அணியை இப்பொழுது உருவாக்கி இருக்கின்றோம். என்ன விளையாட்டு என்பது இளைஞர்களுக்கு பிடித்தம். எல்லா பகுதியிலுமே இளைஞர்கள் விளையாட்டிலே ஆர்வம் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் என்ற ஒரு புதிய அமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம். இந்த அமைப்பின் மூலமாக அதிக அளவிலே இளைஞர்கள் ஈர்க்கப்படுவார்கள். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்பின் எப்படை வெல்லும். இந்த இளைஞர் இளம்பெண்கள் படைதான் சிப்பாய்களாக இருந்து இந்த தேர்தலை கலந்தாடுவார்கள். சுவாமி விவேகானந்தர் கூட அப்பொழுது குறிப்பிட்டார், என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள், உலகத்தையே மாற்றி காட்டுவேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு இளைஞருடைய பலம், சக்தி தேவை. அதனால்தான் இந்த அமைப்பை அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள். இன்னைக்கு இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை இந்த இயக்கத்திற்கு ஒரு முன்னோடியாக திகழக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார், அதிமுக அறிக்கை, எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கை பாரதிய ஜனதா ஒட்டி இருக்கிறது என்று சொல்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரை நம்பியும் இருந்தது கிடையாது, மக்களை நம்பி இருக்கின்றது. யாரை ஒட்டியும் அரசியல் செய்வது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழக தொண்டர்கள், பொதுமக்களை நம்பி இருக்கின்ற கட்சி. எனக்கு முன்னாலே அறிவிச்சார் வீரமணி அவர்களும் மாவட்ட செயலாளர் பேசினார். திமுக அதனுடைய கூட்டணியை நம்பி இருக்கின்றது. அண்ணா திமுக ஆட்சி காலத்திலே போடப்பட்ட திட்டங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. அதனால் மக்களை நம்பி இருக்கின்ற இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். எனவே நாங்கள் யாரையும் சாடி செல்வது கிடையாது. எங்களை நாடித்தான் மற்றவர்கள் வருவார்கள். மற்றவர்களை நாடி சென்ற நிலை எப்பொழுதும் கிடையாது.
இன்றைக்கு திரு ஸ்டாலின் இன்றையும் சொன்னார், நான் வெளியிலே செல்கின்ற பொழுது மக்களை பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் என்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் என்று புதுசா கண்டுபிடிச்சிருக்கார். அப்பா என்று மக்கள் கேட்கின்றார்கள். குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தும் போது கதற சத்தம் அப்பா அப்பா என்று கதறுகிறது. அந்த சத்தம் கேட்கவில்லையா? மூன்று வயது சிறுமியில் இருந்து பள்ளியிலே படிக்கின்ற சிறுமி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற பொழுது கதறுகின்ற சத்தம் திரு ஸ்டாலினுக்கு கேட்கவில்லை. அப்பா அப்பா என்று கதறுகிறது. அந்த கதருக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? ஜனவரி முதல் 14/2/2025 வரை சுமார் 107 போக்சோ வழக்குகள் தமிழகத்திலே பதிவு செய்யப்பட்டுகின்றன. கிட்டத்தட்ட 56 பெண்கள் பாலியல் குற்றங்கள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டுகின்றது. அப்படி என்றால் 2 மாதத்தில் இவ்வளவு சிறுமிகள் 18 வயதுக்கு குறைவானவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுகிறார்கள் என்று சொன்னால் அந்த கதற சத்தம், அந்த கதறல் சத்தம், அப்பா அப்பா என்று கதறுகின்ற சத்தம் ஸ்டாலின் செவிக்கு எட்டவில்லையா? திரு ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது அப்பொழுது பாரத பிரதமர் சென்னைக்கு வந்தார். அப்பொழுது கருப்பு பலவன் விட்டார். கோ பேக் மோடி என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்தார் திரு ஸ்டாலின். இப்பொழுது வெல்கம் மோடி என்கிறார். எதிர்கட்சியாக இருக்கும் போது கோ பேக் மோடி, கருப்பு பலன் விட்டார், எதிர்ப்பை பிரதிபலித்தார். ஆளுகின்ற கட்சியா வருகின்ற பொழுது ஊழல் குற்றச்சாட்டு நிறைந்த காலத்திலே பயத்திலே வெல்கம் மோடி என்கிறார். அது மட்டுமல்ல, வெள்ளை குடை பிடிக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு வெள்ளை குடை வேந்தர் என்று பெயர் சூட்டினால் பொருத்தமா இருக்கும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அங்கம் வைப்பது இந்தியா கூட்டணியில். என்றைக்கு திரு ஸ்டாலின் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைத்தாரோ அந்த கட்சி இன்றைக்கு சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கின்றது இந்தியா கூட்டணி. ஏன் என்று சொன்னால் அந்த இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றவர்கள் உண்மையாக அந்த கூட்டணியை நேசிக்கவில்லை. இங்கே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார். ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியிலே அங்கம் வைக்கின்றார், மறுபக்கம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சரை அழைத்து வந்து கருணாநிதியினுடைய 100ஆண்டு விழா நாணயத்தை வெளியிடுகிறார். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. இன்னொன்றையும் சொல்கிறார் திரு ஸ்டாலின், எங்கள் கூட்டணி கட்சியிலே அங்கம் வைக்கின்ற கட்சி எல்லாம் ஒரே கொள்கையுடைய கட்சின்னு. அப்படின்னா தனித்தனி கட்சி இருக்கு, எல்லாமே திமுகவோட சேர்த்திடலாம். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி வைப்போம். கூட்டணி வேற, கொள்கை வேற. கூட்டணி வேற, கொள்கை வேற. திமுக அப்படி அல்ல. அதிகாரத்துக்கு வருவதற்கு கொள்கையும் விட்டு கொடுக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. கூட்டணி எதற்காக வைக்கிறோம்? ஓட்டுகள் சிதறாமல் இருப்பதற்கு கூட்டணி வைக்கிறோம். கூட்டணி வைப்பது ஓட்டுகள் சிதறாமல் இருக்க. அப்படி சிதறாமல் ஓட்டுகளை வாங்கிட்ட பொழுது வெற்றி கிடைக்கும். தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுங்கள், நிதியை பெறுங்கள். அதை விட்டுவிட்டு எங்களுக்கு நிதி கொடுக்கலை, நிதி கொடுக்கவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லி அந்த ஏழை மக்களை வாட்டி வதைக்காதீர்கள். 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற பெண்கள் பெரும்பாலும் ஏழை பெண்கள்.
வயிற்றிலே அடிக்காதீர்கள். ஆக மத்திய அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட வேண்டும். இன்றைக்கு திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது, அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்கள், அதை எண்ணி பார்த்து அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த பெண் ஊழியர்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகை உடனடியாக மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன். அதே போல எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னார்கள், நீட் தேர்வை பத்தி சொன்னாங்க. நாம ஆட்சியில் இருக்கும் போது திரு ஸ்டாலின் ஊரா போய் 2021 சட்டமன்ற தேர்தல் போது பேசினார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசினார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. மக்கள் கேட்கின்றார்கள், நீட் தேர்வு ஏன் ரத்து செய்யவில்லை என்று. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குது என்று சொன்னார். இதுவரை இந்த ரகசியத்தை அவரே கண்டுபிடிக்க முடியல. பச்சை பொய், நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற தந்திரவாதிகள்.